الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أنفقتم من شيء فهو يخلفه وهو خير الرازقين فقال النبي صلى الله عليه وسلم دعوا مرضاكم بالصدقة أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم மன்னித்திருக்கும் மரியாதைக்கு முரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் நமக்கான வாழ்வாதாரத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாக, சேகரிக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிலே பலர்களுடைய சிந்தனை நிறைய பொருளாதாரத்தை சேமிக்க வேண்டும், அது என்னுடைய பொருளாதாரம் என்ற சிந்தனை நம்மளிடத்திலே மேலோங்க வேண்டும். இந்த சொத்துக்கு நான் தான் சொந்தக்காரன், இவ்வளவு பெரிய பொருளாதாரத்துக்கு நான் தான் சொந்தக்காரன் என்ற சிந்தனையிலே சம்பாதிக்கக்கூடியவர்கள் தான் நிறைய நபர்கள். பலர்கள் கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்திருப்பவர்கள், ஏக்கர் கணக்கான நிலங்களை தங்களுக்கு வைத்திருப்பவர்கள். ஆனால் அவைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்களா என்று பார்க்கும் பொழுது கிடையாது. ஒரே ஒரு காரணம், இதற்கெல்லாம் நான் சொந்தக்காரன், இதெல்லாம் என்னுடைய சொத்து, இதெல்லாம் என்னுடைய பணம் என்ற ஒரே ஒரு பெருமையை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு சொந்தமான சொத்து என்பது என்ன, பொருளாதாரம் என்பது என்ன, மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆதமுடைய மகன் சொல்லி காண்பிக்கிறான், யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி. மனிதன் சொல்லுகிறான், இதெல்லாம் என்னுடைய சொத்து, இதெல்லாம் என்னுடைய வீடு, இதெல்லாம் என்னுடைய பொருளாதாரம் என்பதாக மனிதன் சொல்லி காண்பிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வஹல்லக யப்ன ஆதம் மின் மாலிக இல்லா மா அகல்த ஃபஅஃப்னைத. உன்னுடைய பொருளாதாரம் என்பது 3 விஷயங்கள் மட்டும்தான். முதலாவது, நீ எதை சாப்பிட்டு முடித்தாயோ
அது உன்னுடைய பொருளாதாரம். இரண்டாவது அவ் லபிஸ்த ஃபஅப்லைத, நீ எதனை உடுத்தி பழையதாக ஆக்கினாயோ அதுதான் உன்னுடைய பொருளாதாரம். மூன்றாவது அவ் தஸத்தக்த ஃபஅம்லைத, எதனை தான தர்மமாக கொடுத்து நீ செலவழித்து விட்டாயோ அதுதான் உன்னுடைய பொருளாதாரம். மனிதனுடைய பொருளாதாரம் என்பது 3 விஷயம்தான். ஒன்று, மனிதன் சாப்பிட்டது, அது அவன் பயன்படுத்தி இருக்கிறான், அது அவனுடைய பொருளாதாரம். இரண்டாவது, அவன் உடுத்திய உடைகள் உடுத்தி பழையதாக ஆக்கி கிழித்து விட்டது, இது அவனுடைய பொருளாதாரம். மூன்றாவது, நல்ல காரியங்களிலே தர்மமாக செலவு செய்து சேகரித்து வைத்தது. அவ் தஸத்தக்த ஃபஅம்லைத, நீ எதனை தான தர்மமாக கொடுத்து அழித்து விட்டாயோ சேகரித்து வைத்தாயோ அதுதான் உன்னுடைய பொருளாதாரம். இது அல்லாத எதுவாக இருந்தாலும் அது நமக்கு சொந்தமல்ல. பெருமக்கள், எத்தனையோ கோடீஸ்வரர்களை பார்க்கிறோம், கோடிகள் இருக்கும், இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விடுவார்கள். அந்த கோடியை அவர்கள் கபரு வரைக்கும் கொண்டு போக முடியாது. அந்த கோடிக்கு சொந்தக்காரர்களாக அவர்களுடைய வாரிசு ஆகிவிடுவார்கள். வாழும் காலம் வரைக்கும் அவர்கள் சொன்னது இது என்னுடைய சொத்து என்பதாக சொன்னதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அது வேறு யாருடைய கையிலேயாவது போகிவிடும். இவர்களுக்கு சொந்தமல்ல அது. இவர்கள் எதை பயன்படுத்தி இருப்பார்கள்? வீடாக பயன்படுத்தியது, உணவாக பயன்படுத்தியது, உடையாக பயன்படுத்தியது. ஒன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, நல்ல காரியங்களிலே தர்மமாக செலவழித்தது, இதுவும் அந்த மனிதனுடைய சொத்து, அந்த மனிதனுடைய பொருளாதாரம். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே ஒரு ஆடு ஒன்று அறுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆட்டினுடைய அத்தனை மாமிசத்தையும் தர்மமாக கொடுத்து விடுங்கள், ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டும் வெளியேறிவிட்டார்கள். திரும்ப வீட்டுக்கு வந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டார்கள், மா பகிய மின்ஹா, ஆயிஷாவே என்ன மிச்சம் இருக்கிறது? ஒரு ஆடு அறுக்கப்பட்டது, அதனை ஏழைகளுக்கு தர்மமாக கொடுத்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். பிறகு வந்து பார்க்கும் பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டார்கள், என்ன மிச்சம் இருக்கிறது? மா பகிய மின்ஹா, என்ன மிச்சம் இருக்கிறது? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், மா பகிய மின்ஹா இல்லா கதிஃபுஹா, ஆட்டினுடைய ஒரே ஒரு சப்பை மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது, எல்லாமே செலவாகி விட்டது யா ரசூலல்லாஹ். ஆட்டினுடைய அத்துணை மாமிசமும் செலவாகிவிட்டது, ஒரே ஒரு சப்பை மட்டும் மிச்சமாக இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது எல்லோருடைய சிந்தனை போலதான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிந்தனை. எதெல்லாம் கொடுத்தாகிவிட்டதோ அதெல்லாம் அழிந்து விட்டது, கண்ணுக்கு முன்னால் எது இருக்கிறதோ அதுதான் மிச்சமாக இருக்கிறது என்பதுதான் எல்லோருடைய சிந்தனையும் கூட. ஒரு 50,000 ரூபாயிலே ஒரு 5,000 ரூபாய் செலவு செய்து விட்டால் நாம் சொல்வது உண்டு, 5,000 செலவாகிவிட்டது, 45,000 மிச்சம் இருக்கிறது. அதுபோலத்தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொன்னார்கள், எல்லாம் அழிந்து விட்டது, ஒரே ஒரு சப்பை மட்டும் மிச்சமாக இருக்கிறது என்பதாக சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பக்கிய குல்லுஹா இல்லா கதிஃபுஹா, அழிந்து போனது இந்த சப்பை மட்டும்தான், நம்முடைய மறுமைக்காக வேண்டி சேகரித்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. எவையெல்லாம் தர்மமாக கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் நம்முடைய வங்கியிலே சேகரிப்பாக இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதையெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி தர்மமாக கொடுப்போமோ
அவையெல்லாம் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இஹ்லாஸாக மன தூய்மையோடு அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டால் அது நிச்சயமாக நாளை மறுமையினில் நமக்கு முன்பதாக வந்து நிற்கும். இதையெல்லாம் சேர்த்து வைத்து பெருமை அடிக்கிறோமோ, லட்சங்களாக கோடிகளாக பங்களாக்களாக நிலங்களாக எவைகளெல்லாம் வைத்து ஆசை பார்ப்போமோ அதெல்லாம் அழிந்து போனது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 5வது ஹலீஃபா என்பதாக போற்றப்பட்டவர்கள். 4 ஹலீஃபாக்களுக்கு பிறகு இந்த உம்மத்திலே முழு அங்கீகாரம் பெற்றவர்கள் 5வது ஹலீஃபா என்பதாக, அமீருல் முஃமினீன் என்பதாக உம்மத்தால் கபூலானவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மாபெரும் செல்வந்தர். அவர்கள் ஒரு பாதை வழியாக நடந்து போனால் நடந்து போனதை பார்க்காத ஒரு மனிதன் கூட சொல்வான், இந்த பாதை வழியாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அவ்வளவு உயர்தரமான நறுமணத்தை பூசக்கூடியவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவ்வளவு செல்வம் உடையவர்கள், பொருளாதாரம் உடையவர்கள். அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒரு நாள் அவர்களுடைய வீட்டை ஒரு மனிதர் பார்த்து விட்டு சொன்னார், உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களே, என்ன உங்க வீட்டில ஒண்ணுமே கிடையாது, இருந்த சொத்தெல்லாம் எங்கு போனது, இருந்த பொருளாதாரம் எல்லாம் எங்கு போனது என்பதாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து கேட்ட பொழுது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன பதிலை விளங்கி கொண்டால் அவர்களை போல நாமும் செயல்படுவோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், லனா தாருன் ஃபன்னகல்னா இலைஹா கைர மதாஇனா, லனா தாருன் ஃபன்னகல்னா இலைஹா கைர மதாஇனா. நமக்கு என்று ஒரு வீடு உண்டு, நமக்கு என்று ஒரு வீடு உண்டு. அந்த வீட்டின் பக்கம் அத்தனையும் நான் திருப்பி விட்டேன், அத்தனையும் செலவு செய்து விட்டேன். மறுமையினுடைய வீடு என்பதாக ஒன்று உண்டு, அந்த வீட்டுக்கு எல்லாத்தவற்றையும் நான் அனுப்பிவிட்டேன் என்பதாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்வார்கள். நல்ல அறிவாளி, தர்மம் செய்வதை, அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதை, ஏழைகளுக்கு வாரி வழங்குவதை, நல்ல காரியங்களிலே செலவு செய்வதை அவர் அறிவானவராக இருப்பார் என்று சொன்னால் நல்லது என்பதாக நினைப்பார். அதைத்தான் சேமிப்பு என்பதாக நினைப்பார். உலக ஆசை உள்ளவர்கள் கையிலே வைத்து பார்ப்பதை ஆசைப்படுவார்கள். லட்சக்கணக்காக கையிலே வைத்து பார்ப்பது, என்னுடைய பேங்க், என்னுடைய பேலன்ஸ் இவ்வளவு, பல கோடிக்கு சொந்தக்காரன் நான், பல ஏக்கர்களுக்கு சொந்தக்காரன் நான், பல கடைகளுக்கு சொந்தக்காரன் நான். பெருமை தவிர எதுவும் கிடையாது. வஃபாத்தானால் அத்தனைக்கும் சொந்தக்காரர்கள் உங்களுடைய வாரிசுதாரர்கள். அது உங்களுக்கு சொத்தல்ல, அது உங்களுக்கு சொந்தமானதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்வார்கள், எதை அல்லாஹுடைய பாதையிலே தர்மமாக கொடுப்பீர்கள் அதெல்லாம் உங்களுடைய பொருளாதாரம், எதை விட்டு செல்வீர்களோ அது உங்களுடையது அல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். தர்மம் கொடுப்பதால் நிச்சயமாக அழிவு ஏற்படாது. நான் சொல்லவில்லை பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொல்கிறார்கள், ஸலாஸத்துன் உக்ஸிமு அலைஹின்ன, 3 விஷயங்களை சத்தியமிட்டு சொல்கிறேன். அதிலே ஒரு விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மா நகஸ மாலு அப்தின் மின் ஸதகா, தர்மம் கொடுப்பதால் ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் குறையவே குறையாது. நம்ம அப்படி நினைக்கவில்லை. 100 ரூபாய் கொடுத்தால் 100 ரூபாய் குறைந்து போனதாக நினைக்கிறோம். கொடுக்க மனது வருவது கிடையாது. அதே நேரத்தில் வருமானம் பெருக்கிக் கொண்டே போகிறது, அதிகமாகுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு தர்மம் கொடுக்கும் பொழுது அது குறைந்து விடுவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சத்தியமிட்டு சொல்கிறேன், தர்மம் கொடுப்பதால் ஒரு பொருளாதாரத்திலே குறைவே ஏற்படுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இன்னும் விளக்கமாக சொல்வார்கள், தர்மம் என்னவெல்லாம் செய்யும் தெரியுமா? எவ்வளவு பெரிய வளர்ச்சியை தரும். ஒரு மனிதர் பேரித்தம்பலத்தினுடைய அளவுக்கு தர்மம் செய்கிறார். ஒரு பேரித்தம்பலத்தினுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும்? ஒரு 5 ரூபாய், 3 ரூபாய். அதனுடைய மதிப்பு மிக்க ஒரு தர்மத்தை
ஒரு மனிதர் செய்யும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தர்மத்தை, அது உண்மையான தர்மமாக இருந்தால், அல்லாஹுக்காக வேண்டி செய்யப்பட்டதாக இருந்தால், ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி செய்யப்பட்ட தர்மமாக இருந்தால், அல்லாஹ் அதனை தன்னுடைய வலது கரத்திலே வாங்குவானாம். அதை வாங்கி வளர்ப்பானாம். எவ்வளவு தூரம் வளர்ப்பான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், பேரித்தம்பலத்துடைய அளவுக்கு தர்மம் செய்யப்பட்ட ஒரு பொருளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மலையினுடைய அளவிற்கு அல்லாஹ் வளர்த்து அதனை அந்த அடியானிடத்தில் திருப்பி கொடுப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நமக்கு என்பது இந்த 3 தான். நாம் பயன்படுத்திய ஆடை, உண்ட உணவு, வீட்டை பயன்படுத்திய வீடு, இவைகள் மட்டும்தான் நம்முடைய பொருளாதாரம். அடுத்ததாக தர்மமாக நாம் எதை செலவு செய்தோமோ அது மட்டும்தான் நம்முடைய பொருளாதாரம். இது அல்லாத எல்லாம் பெருமைக்காக வேண்டி உள்ள சேகரிப்பு தான். நான் ஒரு கோடீஸ்வரன், நான் ஒரு லட்சாதிபதி, என்னிடத்தில் இவ்வளவு சொத்துகள் உண்டு, இவ்வளவு பொருளாதாரம் உண்டு என்பதாக பெருமையாக சொல்லிக் கொள்வதை தவிர வேறு எதுவும் உனக்கு உரியது அல்ல, எல்லாம் அடுத்தவர்களுக்கு உரியது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். தர்மமாக கொடுக்கும் பொழுது அல்லாஹுடைய உதவி வரும். லட்சமாக கொடுக்க வேண்டும் என்பது அல்ல, எல்லோரும் ஆயிரமாகத்தான் கொடுக்க வேண்டும் என்பதல்ல. நம்மால் எவ்வளவு முடியுமோ அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்ப தர்மமாக நாம் செலவு செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு மறைமுகமான உதவி வரும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். முந்தைய சமுதாயத்தில் ஒரு மனிதர் இருந்தார், விவசாயம் செய்யக்கூடிய மனிதர். அந்த நேரத்திலே விவசாய பூமியிலே இருக்கும் பொழுது அவருடைய நிலத்திலே நின்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு மலையினுடைய மேகம் வருகிறது. அந்த மேகத்தை பார்த்து ஒரு சத்தம் வந்தது, இந்த மனிதனுடைய தோட்டத்துக்கு நீ போ, அங்கு மலையை இறக்கி வை, மலையை பொழிய வை என்பதாக மேகத்திலிருந்து ஒரு சத்தம். இந்த சத்தத்தை அந்த மனிதரும் கேட்கிறார். அருகிலே தூரமாக வேறொரு விவசாயத்தில் நின்று கொண்டிருந்த அந்த மனிதரும் கேட்கிறார். மேகம் நேராக ஒரு இடத்துக்கு போனது, ஒரு பூமிக்கு செல்கிறது, அங்கு போய் மழை பெய்கிறது. அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய வானவருடைய கட்டளை. மேகத்தை பார்த்து மலக்கு சொல்கிறார், இந்த பூமிக்கு போ, இவருடைய பூமிக்கு நீ போய் அங்கு போய் மலையை கொடு என்பதாக வானவருடைய சப்தம். அதை கேட்டுவிட்டு அருகிலுடைய பூமியில இருந்த இன்னொருவரும் அந்த மேகத்தை தொடர்ந்து வருகிறார். வந்த மேகம் ஒரே மனிதருடைய பூமியிலே மட்டும் மழை பொழிகிறது, வேறு எங்கு மழை பொழியவில்லை, ஒரே ஒரு பூமியிலே மட்டும் மழை பொழிகிறது. இந்த காட்சியை பார்த்த அந்த மனிதர் அந்த விவசாய பூமியிலே நின்று கொண்டிருந்த மனிதரிடத்தில் கேட்டார், இந்த மேகத்தில் இருந்து இப்படி சப்தம் வந்தது, உங்களுடைய பூமியிலே மழை பொழிவிக்க அல்லாஹ் சொல்கிறான், உங்களிடத்துல என்ன அப்படி ஒரு விசேஷ தன்மை என்பதாக கேட்கும் பொழுது அந்த விவசாயி சொன்னார், என்னுடைய விவசாயத்தில் வரக்கூடிய வருமானத்தை 3ஆக பிரித்து விடுவேன். எவ்வளவு வந்தாலும் சரி, அது அதிகமாக வந்தாலும் சரி, குறைவாக வந்தாலும் சரி, என்ன வருமானம் வருமோ விவசாயத்திலே அதை நான் 3 பங்காக பிரிப்பேன். முதலாவது என்னுடைய குடும்பத்தார்களுடைய உணவாக நான் ஆக்கிவிடுவேன். 2வது திரும்ப நான் விவசாயம் செய்ய வேண்டும், அந்த விவசாயத்துக்கு உண்டான ஒரு பொருளாதாரமாக அதனை நான் ஆக்கிவிடுவேன். 2வது பங்கு, முதல் பங்கு குடும்பத்தார்களுடைய உணவு, 2வது பங்கு திரும்ப விவசாயம் செய்ய வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், அதற்கான ஒரு பொருளாதாரமாக நான் ஆக்கிவிடுவேன். 3வது இந்த பங்கை ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு, கஷ்டத்திலே உள்ளவர்களுக்கு, வறுமையிலே உள்ளவர்களுக்கு நான் அதனை செலவு செய்து விடுவேன். 33% சாப்பிடுவதற்கு, குடும்பத்தார்களுடைய உணவுக்காக வேண்டி, 33% திரும்ப வியாபாரம் செய்ய வேண்டும், அதற்காக வேண்டி. அடுத்த 33 பெருமக்களே அதை ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுவேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். அந்த தர்மத்தை அல்லாஹ் கபூல் செய்கிறான். இன்றும் பல வியாபாரிகளை நாம் பார்க்கிறோம், அன்றாடம் ஒரு சில தொகைகளை எடுத்து
சேமிப்பாக வைப்பார்கள். வியாபாரம் செய்வார்கள், காலையிலே வந்து கடை திறப்பார்கள், பொருளாதாரத்தை சம்பாதிப்பார்கள். அந்த பொருளாதாரத்திலிருந்து ஒரு பகுதியை, ஒரு தொகையை சேமித்து வைப்பார்கள். எதற்காக வேண்டி தெரியுமா? ஏழைகளுக்கு யாராவது கடை தேடி வந்தால் அவர்களுக்கு செலவு செய்வார்கள், யாராவது வறுமையிலே வந்தால் அவர்களுக்கு கொடுப்பார்கள். அதற்காக வேண்டி சேமிப்பு செய்வார்கள். அல்லாஹ் அவரை காலம் காலமாக சிறப்பாக வைத்திருக்கிறான், கண்கூடாக பார்க்கிறோம். அவர்களை அல்லாஹு தஆலா நல்ல நிலையிலே வைத்திருக்கிறான். சில நேரங்களிலே கஷ்டம் வரும் பொழுதும் அந்த தர்மம் அவர்களை காப்பாற்றுகிறது. அப்படிப்பட்ட பல நபர்களை நாம் பார்ப்பது உண்டு. தான தர்மங்கள் நம்முடைய பொருளாதாரத்திலே ஆயிரமாகத்தான் செலவு செய்ய வேண்டும் என்பது அல்ல. அல்லாஹ் கொடுத்ததிலே அன்றாடம் இது ஒரு 10 ரூபாய் அல்லது அல்லாஹ் சக்தி கொடுத்தால் ஒரு 20 ரூபாய் தர்மமாக செலவு செய்யுங்கள். இன்னும் அதிகமாக அல்லாஹ் கொடுத்தால் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தான தர்மம் செய்யுங்கள். இன்னும் அதிகமாக அல்லாஹ் கொடுத்தால் 100 ரூபாய் தர்மம் செய்யுங்கள். தர்மம் இல்லாத வாழ்க்கை பத்துவாவிற்குரிய வாழ்க்கை, லஅனத்திற்குரிய வாழ்க்கை, சாபத்திற்குரிய வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன்றாடம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 2 மலக்குகளை இறக்கி வைக்கிறான். அந்த வரக்கூடிய 2 மலக்குகளும் துஆ செய்வார்களாம், பத்துஆவும் செய்வார்களாம். யா அல்லாஹ், யார் உன்னுடைய பாதையிலே தர்மம் செய்வார்களோ அவர்களுக்கு நீ செலவு செய். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், அல்லாஹுவே, யார் உன்னுடைய பாதையிலே தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ செலவு செய். யார் கஞ்சத்தனம் செய்து தடுத்து வைக்கிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரத்திலே அழிவை கொடு என்பதாக 2 மலக்குமார்கள் பத்துஆ செய்வதையும் துஆ செய்வதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். நம்மால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹுடைய கிருபையினால் தான தர்மங்களை செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய தர்மம் கொஞ்சம் என்பதாக பார்க்கக்கூடாது. அல்லாஹ் அளவை பார்ப்பது கிடையாது, தரத்தை பார்க்கிறார். 100 ரூபாய் இஹ்லாஸாக செலவு செய்யப்படுகிறது, 1,00,000 ரூபாய் பெருமைக்காக செலவு செய்யப்படும் என்று சொன்னால் இந்த லட்சத்தை அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவான். 100 ரூபாயை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வான். அல்லாஹ் எதிர்பார்ப்பது தர்மம். அந்த தர்மம் என்ன தரத்திலே செய்யப்படுகிறது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதிர்பார்க்கிறான். யாரும் தர்மத்தை விட்டு நீங்கியவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்துடைய ஆஃபாத்துகள், சிரமங்கள், கஷ்டங்கள், நோய், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தாஊ லிமர்லாக்கும் பிஸ்ஸதகா, தாஊ லிமர்லாக்கும் பிஸ்ஸதகா, உங்களில் உள்ள நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு மருந்திடுங்கள். நபியினுடைய ஹதீஸ் இது. தாஊ லிமர்லாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு தர்மத்தை கொண்டு நீங்கள் மருந்து கொடுங்கள் என்பதாக, மருந்திடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆஸ்பத்திரிக்கு, மருத்துவமனைக்கு லட்சங்களை செலவு செய்யக்கூடிய பலர்கள் அதற்கு முன்பதாக ஏழைகளுக்கு கொடுக்க யோசிக்கிறார்கள். பல நேரங்களில் பெரும் பெரும் நோய்கள் நாம் செலவு செய்யக்கூடிய 500 சரியாகிவிடும். ஆனால் கொடுக்க மனது வருவது கிடையாது. 5 லட்சம் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு செய்கிறோம், 10 லட்சம் மருத்துவமனைகளுக்கு செலவு செய்கிறோம். ஒரு ஏழைக்கு ஒரு 500 கொடுக்கலாமே, மனது வருவது கிடையாது. பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், உங்களுடைய நோயாளிகளுக்கு தர்மத்தை கொண்டு நீங்கள் மருந்து தேடிக் கொள்ளுங்கள், மருந்திடுங்கள் என்பதாக. ஏதாவது ஒரு சின்ன நோயாக இருந்தாலும் முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது ஒரு ஏழையை தேட வேண்டும். அந்த ஏழையினுடைய கையிலே ஒரு 10 ரூபாய், ஒரு 50 ரூபாய், ஒரு விபத்து தர்மம் கொடுங்கள், ஒரு கஷ்டம் தர்மம் கொடுங்கள். அதற்கு பிறகு மருத்துவமனைக்கு போங்கள், அதற்கு பிறகு மருந்துகளுக்கு செலவு செய்யுங்கள். மருந்துகளை விட தர்மத்தை கொண்டு உங்களுடைய நோய்களுக்கு ஷிஃபா உண்டு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கை தர்மம் இல்லாத வாழ்க்கையாக ஆகிவிடக்கூடாது. ஒரு நாள் கூட பெருமக்களே தர்மம் இல்லாத நாளே இருக்கக்கூடாது. ஏதாவது கொஞ்சம் ஒரு பொருளாதாரத்தை, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு பொருளாதாரத்தை ஒதுக்குங்கள். அதிலிருந்து சில சில்லறைகளை ஏழைகளுக்கு, நல்ல காரியங்களுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த நோய் நீங்கும், அந்த கஷ்டம் நீங்கும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி தந்திருக்கிறார்கள்.
இந்த தர்மங்களை இன்ஷா அல்லாஹ் கபரிலே பார்க்க முடியும். இந்த தர்மங்களை நீங்கள் நிச்சயமாக கபரிலே பார்க்க முடியும், மஹ்ஷரிலே நிழலாக பார்க்க முடியும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். சிராத்தல் முஸ்தகீம் பாலத்திலே அங்கு நீங்கள் அந்த தர்மத்துடைய உதவிகளை பார்க்க முடியும். இங்கு செய்யக்கூடிய தர்மம்தான் உங்களுடைய பொருளாதாரம் சேர்த்து வைத்து பெருமையாக நீங்கள் பார்க்கிறீர்களே, அது உங்களுடைய பொருளாதாரம் அல்ல. நீங்கள் வஃபாத்தான உடனேயே அடுத்த நபர் வருவார், அவர் பெயர் வாரிசு என்பதாக சொல்லுவார், அத்துணையையும் அவர் எடுத்துக்கொள்வார். அதெல்லாம் உங்களுடைய பொருளாதாரம் அல்ல. அல்லாஹுடைய பாதையிலே எதை நீங்கள் தர்மமாக செலவு செய்தீர்களோ அதுதான் உங்களுடைய பொருளாதாரம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். சம்பாதிக்க மார்க்கத்திலே அனுமதி உண்டு, ஆனால் எப்படி சம்பாதிக்க வேண்டும்? செலவழிக்க மார்க்கத்தில் அனுமதி உண்டு, எப்படி செலவு செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் மார்க்கம் விளக்கமாக விரிவாக சொல்லி தந்திருக்கிறது. அந்த வகையிலே சம்பாதிக்கும் பொழுது, அந்த வகையிலே செலவு செய்யும் பொழுது அல்லாஹ் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தருவான். அதுபோன்ற ஒரு சிறந்த வருமானத்தையும் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணியத்திற்குரியவர்களே, ஹரியானாவிலிருந்து